இன்று இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் என்பது தேவர் சமூகத்தில் பிறந்த ஒரு காரணத்திற்காக இந்த சமூகத்தில நல்ல உயர் அந்தஸ்தில் இருந்த காவல்துறையில முக்கிய பொறுப்புல இருந்த கணவன் மனைவி காவல்துறையில முக்கிய பொறுப்புல இருக்காங்க. அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் பிள்ளை இந்த காதல்ங்கிற எல்லார் வீட்லயும் வரக்கூடியதுதான். அதுல நடந்த ஒரு சில கவின்ங்கிற ஒரு இளைஞர் படுகொலை செய்யப்படுறாரு. அந்த படுகொலைய ஒரு காலமும் இந்த முக்குளத்தர் நாங்க ஏத்துக்கிட மாட்டோம். ஏன்னா ஒருத்தர் கொலை செய்வது என்பது யாருமே அதை ஏத்துக்கிட முடியாது. அந்த கொலையை நாங்க ஆதரிக்கல. நாங்க அப்பவே சொல்லிட்டோம், அந்த கொலையை நாங்க ஆதரிக்கல. அவங்களுக்கு இந்த பையனை பிடிக்கல அப்படின்னு சொன்னா காவல்துறையில கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம். என் அக்கா என் தங்கச்சை டிஸ்டர்ப் பண்றான், இடைஞ்சல் பண்றான் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம். ஆத்திரப்பட்டு ஒரு சில விஷயங்களை அந்த பையன் படித்தான் சொல்லி ஊடகம் தான் செய்தி வெளிப்படுத்தினாங்க, பார்த்திருந்தோம். அதற்கு அந்த பையன் அதாவது எப்படின்னா கஷ்டப்பட்டு வளர்த்த பையனை கொலகாரன் ஆக்கணும்னு சொல்லி எந்த தாய் தகப்பன்னு நினைக்க மாட்டாங்க. படிக்காத தாய் தகப்பன், கூலி வேலைக்கு போறக்கூடிய தாய் தகப்பன் கூட அப்படி ஒரு சிந்தனையில ஒரு காலமும் தன் பிள்ளைய கொலகாரனை மாத்த மாட்டான். அப்படிப்பட்ட இடத்துல படிச்ச 2 பேரும் சப் இன்ஸ்பெக்டர், அடுத்தால இன்ஸ்பெக்டரா ப்ரமோஷன் ஆகக்கூடியவங்க, எத்தனையோ காவல் அதிகாரிகள் இன்னைக்கு உருவாக காரணமா இருந்தவங்க, சாதி மதம் பார்க்காம ட்ரைனிங்ல அத்தனை பேருக்கு சப்போர்ட் பண்ணவங்க, எல்லா காவலர்களுக்கும். அப்பேற்பட்டவங்க கொலை செய்ய தன் மகனை தூண்டுனாங்க அப்படின்னு சொல்லி கைது பண்ணிருக்காங்க. அந்த கைது ஏன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுவதும் உள்ள எல்லாத்துக்கும் தெரியும். அந்த சமூகத்தோட தலைவர்கள் நேரடியாவே சொன்னாங்க. அந்த வீடியோ எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. கைது பண்ணு, போலீஸ் நினைச்சதை நீங்க கைது பண்ணலாம, கைது பண்ணுங்க, எஃப்ஐஆர் போடுங்க நீங்க அப்படின்னு சொல்லி உடலை வேங்கமென்னு சொல்லி போராட்டம் நடத்தி அவங்களை சேர்க்க வச்சாங்க. உண்மையிலே அந்த தாய் தந்தைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. மகன் அறுவல் எடுத்துட்டு போய் வெட்டது தெரியாது. நீதிமன்றத்துல அத்தனை விஷயங்களையும் கொண்டு சேர்த்துட்டாங்க. இந்த கொலைக்கு இவங்க சம்பந்தம் இல்லை அப்படின்னு. ஆனா இன்னைக்கு சமூக ஊடகங்கள் தலைவர்கள இன்னைக்கு இதை பத்தி தொடர்ந்து பதிவிடுறதுனால நீதிமன்றமே இன்னைக்கு பயப்படுது. ஊடகங்களும் அதை தொடர்ந்து அதை சொல்லிக்கிட்டே இருப்பதனால ஊடக வெளிச்ச ஊடக கண் அது மீது இருக்கிறதுனால அவங்களும் இன்னைக்கு அப்பாவிகள் இன்னைக்கு சிறைப்பட இன்னைக்கு எல்லாரும் காரணம் ஆயிட்டாங்க. உண்மையிலே அந்த சுஜித் அந்த கொலையை செஞ்சிருந்தோம்னா கோர்ட் நீதிமன்றம் தண்டனை கொடுக்கட்டும், அதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. ஆனா அப்பாவிகளான அந்த 3 பேருமே அப்பாவி. அதுல 3 பேர், இந்த ஜெயபாலுங்கிற ஒரு பையன் இருக்கிறான், அவனுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல, அவனும் அப்பாவி. இந்த 2 பேரையும் தாய் தப்பனையும் சேர்த்திருக்காங்க. கடந்த ஆட்சியில கைது செய்யாம இருந்தாங்க. 10 மாசமா காவல்துறை கண்ட்ரோல்ல தான் இருந்தாங்க. ஆனா தலைமறைவு ஆயிட்டாங்க. அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நீதிமன்ற உத்தரவு தான், அவங்களை கைது பண்ண சொல்லி நீதிமன்ற உத்தரவு. ஆனா சிபிசிடி விசாரணையில அவங்களை உள்ள கொண்டு வரணுங்கிற நோக்கத்துல தான் ஒவ்வொருத்தரும் அந்த பையனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த சுல்சித்தோட அந்த சுல்சித்து கூட சுத்தி இருந்த பசங்க மாற்று சமூகத்தை சேர்ந்த பையன், அந்த பசங்க எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க, கூப்பிட்டு நிர்பந்தப்படுத்திருக்காங்க. இவங்க மோசமானவங்க, ஜாதி பிடிச்சவங்கன்னு சொல்லு அவங்க அம்மாவை. இப்படி எல்லாம் விசாரணை பண்ணுவாங்களா? நியாயமான விசாரணை உங்க கூட சேர்ந்த காவலர்கள் தானே, நியாயமா விசாரணை பண்ண வேண்டாமா? சரி, அப்படி தமிழ்நாடு முழுவதும் காதலிக்கலன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு கடந்த 2 ஆட்சியிலையும் 27 பிள்ளைகளை கொண்டிருக்காங்க. என்னை காதலிக்க மாட்டேங்குன்னு சொல்லி 27 பிள்ளைகளை கொண்டானுங்கல்ல, அவங்களுக்கு என்ன சட்டத்துல நீங்க தண்டனை கொடுத்திருக்கீங்க? அவங்க அம்மா அப்பாவை கைது பண்ணிட்டீங்களா? இப்ப இந்த கோவில்பட்டியில நடந்திருக்கு. பட்டியல் சமூகத்துக்குள்ளேயே காதல் நீ காதலிக்க கூடாதுன்னு சொல்லி அந்த தகப்பனார் கொலை செஞ்சிருக்காரு. நடு ரோட்ல அந்த பையனை கொலை செஞ்சிருக்காரு. 17 வயசு 18 வயசு பையனை கொண்டிருக்காரு. அவங்க அம்மாவை ஏன் கைது பண்ணல? எப்படி தகப்ப அங்க இருந்து வீட்டுல இருந்து அருவா தூக்கிட்டு வர்றது அவங்க அம்மாக்கு எப்படி தெரியாம இருக்கும்? அப்ப ஏன் சேர்க்கல? அப்ப பட்டியல் சமூகம்னா நீங்க சேர்க்க முடியும். அதே தேவர்னா நீங்க சேர்த்துருவிய, வண்டி என்ன சேர்த்துருவிய, நீங்க கவுண்டர்னா சேர்த்துருவிய. அப்ப இது என்ன சட்டம்? அதனால மாண்புமிகு முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு தங்களுக்கு கடந்த ஆட்சிகளில் நடந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். உண்மையான குற்றவாளியை காப்பாத்துறதுக்கு நாங்க ஒரு காலமும் நாங்க தொடர்பு மாட்டோம். இது அப்பாவி, அந்த பெண்மணி அப்பாவி. அவங்களை வேணும்னே இந்த வழக்குல சேர்த்திருக்காங்க. மாண்புமிகு தமிழ்நாடு அரசு அவர்கள் விடுதலை செய்யணும். நீதிமன்றத்துல எந்த ஒரு ஆதாரமும் இவங்க கிடையாது. வேணும்னே குற்றவாளியை ஆக்கணும் நிர்பந்தப்படுத்தி இன்னைக்கு சேர்த்திருக்காங்க. விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் அதுக்கு சந்தோஷம் தெரிவித்து ட்வீட் போட்டிருக்காரு. பார்த்தேன். உண்மையிலே அவர் மீதான மரியாதையை அது குறைக்கும். ஏனென்றால் ஒரு அப்பாவியை சிறைப்படுத்தி விட்டு அதில் நம்ம சந்தோஷப்படுவதற்கு ஒண்ணும் இல்ல. உண்மையான குற்றவாளினா சரிங்களா அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி அனைத்து சமூக மக்களுக்கு நான் போராடுறேன்னு சொல்லி சொல்லக்கூடியவர் இன்னைக்கு எக்ஸ் தளத்துல சந்தோஷப்பட்டிருக்காரு. இதெல்லாம் மனசுக்கு மிகவும் வேதனையா இருக்கு. முதல்வர் விஜய் அவர்களுக்கு நாங்க ஒட்டுமொத்த முக்குளத்தோர் சார்பாக சொல்லக்கூடிய ஒண்ணுதான், எங்களுக்கு காங்கிரஸ் பிடிக்காது, கம்யூனிஸ்ட் பிடிக்காது, விடுதலை சிறுத்தைகள், இதெல்லாம் இந்த 3 கட்சிகள் இவங்களெல்லாம் தமிழ்நாடு மக்கள் புறக்கணிக்க போய் தான் காங்கிரஸ் இதுவரைக்கும் ஆட்சிக்கு வர முடியல. வெறும் 5 சீட்டு தான் வந்திருக்காங்க. தமிழ்நாடு எத்தனை மட்டும் ஆண்ட காங்கிரஸ் 5 சீட்டு தான் வந்திருக்காங்க.
இந்த கம்யூனிஸ்ட் அலுவலகம் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் எவன் பொண்ணையும் கூட்டுவா, நான் கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன்னு சொல்லி நேத்து முதற்கொண்டு திருநெல்வேலியில ஒரு பொண்ணை கூட்டு ஆபீஸ்ல வச்சு கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க. இதுதான் மோதலுக்கும் சாதி கலவரத்துக்கும் காரணமா இருக்கு. இப்பேற்பட்டவங்களை கூட்டணியில சேர்த்து உங்களுடைய சூழல் நாங்க முதல்வரை புரிஞ்சுக்கிட்டோம். விஜய் அவர்களுக்கு டைம் கொடுக்கிறோம். நீங்க நல்லபடியா ஆட்சி புரியணும், ஊழலிட்டு ஆட்சி புரியணும் நீங்க நினைக்கிய. ஆனா ஊழலையே தொழிலா கொண்டவங்களை, சாதி கலவரத்தையே தூண்ட வேண்டும் நினைக்கிறவங்களை நீங்க உங்க கட்சியில கூட்டணி சேர்த்து நீங்க ஆட்சியை தக்க வச்சிருக்கீங்க. அவர்கள்ட்ட மிகவும் கவனமா நீங்க இருங்க. ஏன்னா 200% அவங்க உங்களை நல்வழிப்படுத்தணும்னு சொல்லி நல்ல ஆட்சி கொடுக்கணும்னு இவங்க நினைக்க மாட்டாங்க. அந்த சாட்சியை இந்த கைது தான். இது வரைக்கும் கைது பண்ணாம இருந்தவங்க இப்ப துணிஞ்சு கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கு அர்த்தம் என்னங்கிறத நீங்க புரிஞ்சு. ஒட்டுமொத்த முக்குளத்தோர் மக்களும் நாங்க கொதிப்படைஞ்சு போய் இருக்கிறோம். பிசி எம்பிசி மக்களும் நிறைய போன் பண்ணாங்க, என்னடா எல்லாரும் இப்படி அமைதியா இருக்கீங்களே, இப்படி வந்து கைது பண்ணிருக்காங்களே அப்படின்னு சொல்லி. அதனால தயவு செய்து சொல்றேன், விஜய் அவர்களுக்கு தான் இந்த மக்கள் வந்து மாற்றத்தை விரும்பி வாக்களிச்சிருக்காங்க. விடுதலை சிறுத்தைக்கு வாக்களிக்கல, காங்கிரஸுக்கு வாக்களிக்கல, கம்யூனிஸ்டுக்கு வாக்களிக்கல. அதை மனசுல வச்சுக்கோங்க. அவங்க வேண்டான்னு சொல்லிதான், அவங்களுடைய சரித்திரமே வேண்டான்னு சொல்லிதான் அவங்கள எல்லா மக்களும் தோக்கடிச்சிருக்காங்க. அதனால அவர்களுடைய பேச்ச நிர்பந்தத்துக்கு தமிழக முதல்வர் வந்து ஆளாயிடக்கூடாது. உளவுத்துறை கடந்த ஆட்சியில் இருந்த ஒரு சில உளவுத்துறையும் சரியான கருத்துக்களை கொண்டு முதல்வர்கிட்ட சேர்க்கல, ஸ்டாலின் அவர்கிட்ட கொண்டு சேர்க்கல. அவரே வருத்தப்பட்டிருக்காரு, சரியான உளவுத்துறை வந்து தகவல் எனக்கு வரல, மக்கள் என் மீது வந்து மிகப்பெரிய கோபத்தில் இருந்து எனக்கு சொல்லல அப்படின்னு சொல்லி. அதே தப்ப இப்ப இருக்க உளவுத்துறையும் பண்ணிடாதீங்க, முதல்வர்கிட்ட கொண்டு சேருங்க. ஒட்டுமொத்த முக்கோணத்தோடு இதுல கொதுப்படைஞ்சு எல்லா மாவட்டத்திலிருந்தும் போன் வந்திருக்கு. இதை தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு போராட்டமா மாற்றுவதற்கும் நாங்க வந்து இன்னைக்கு தயாரா தான் இருக்கிறோம். அனைத்து மக்களும் பிசி மக்கள் எல்லாமே வாரன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது உண்மையிலேயே 1000 ஏற்கனவே சட்டத்துல இருக்கு. 1000 குற்றவாளிகள் வந்து தப்புனாலும் சரி ஒரு நிரபராதி தண்டிக்க கூடாது இருக்கு. இந்த அம்மா நிரபராதி, இந்த அம்மாக்கு எதுவுமே தெரியாது. அதனால தயவு செய்து சொல்றேன், மாநில அரசாங்கம் இதில் தலையிட்டு இவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று நான் பணிவன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இவர்களுடைய பேச்சை தயவு செய்து முதல்வர் அவர்கள் வந்து சுய பரிசோதனை செஞ்சுக்கிடணும். இவர்களால தென் மாவட்டத்துல அடுத்தடுத்து இனி பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. இதை கருத்தில் கொண்டு தங்களது ஆட்சியை வந்து தொடர வேண்டும் என்று ஒட்டுமொத்த முக்கோணத்தோடு சார்பாக நான் இங்க பதிவிட விரும்புகிறேன். அந்த அம்மாவுக்கு உடல்நல சரியில்லை, ஏற்கனவே உடல்நல சரியில்லாம இருக்காங்க. மன ரீதியாகவும் மிகப்பெரிய லெவல்ல அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களை சிறையில கொண்டு போய் வச்சிருக்கீங்க. திருப்பி அவங்க சிறையை விட்டு அவங்க பேசின பேச்சுக்கு, அதாவது எப்படின்னா அந்த அம்மா மிகப்பெரிய மன உளைச்சல இருந்ததுனால திருப்பி அவங்க மீண்டு வருவதற்கு மிகப்பெரிய கஷ்டம். அதனால உடனடியாக அரசாங்கம் வந்து அவர்களை விடுதலை செய்வதற்கு ஏற்பாடு செய்யணும். நீங்க அதான் எப்படின்னா உண்மையான குற்றவாளி மீது தண்டனை கொடுக்கணும் தான் நாங்க சொல்ல, மாட்டுக்கத்தே கிடையாது. அதை தீர விசாரிச்சு நீங்க பண்ணிக்கோங்க. இந்த விசாரணையில நீங்க வந்து முதல்வரை நேரடியா சிபிசில கேட்டு பார்த்தா தெரியும், அத்தனையும் பொய்யா சோடிச்சு இவங்களை கொண்டு வரணும்னு சொல்லிதான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்படி பார்த்தா தமிழ்நாட்டுல சென்னையில ஒரு பிள்ளைய ட்ரெயின்ல தள்ளி விட்டு கொண்டா, காதலிக்கலன்னு சொல்லி அவங்க அப்பா சப் இன்ஸ்பெக்டர் தான், ஏன் அவங்க அப்பா அம்மா வந்து சேர்க்கல? இப்படி நாங்க எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இப்படி பல்வேறு கொலைகள் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. அதுக்கெல்லாம் தாய் தாப்பனை சேர்க்கணும்னா இங்க தென் மாவட்டத்துல ஒரு தாய் தாப்பன் வீட்டுல இருக்க முடியாது, எல்லாரும் ஜெயில தான் இருக்கணும். என்ன இவங்க தேவமாரா பிறந்துட்டாங்க, கேட்க நாதில்லாத ஒரு சாதியில பிறந்துட்டாங்க. அந்த ஒரு காரணத்துக்கு, ஏன்னா போராட்ட குணமே இல்லாத போராடி போராடி இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்த பரம்பரை இன்னைக்கு தன்னை காப்பாத்துறதுக்காண்டி இன்னைக்கு போராடுறதுக்கு இவங்களுக்கு மனசு வரல. அந்த காரணத்துக்காண்டி இன்னைக்கு எல்லாரும் ஒவ்வொருத்தரா வந்து ஒவ்வொரு விஷயம் நடக்கும் பொழுது நிறைய உரிமைகளை நாங்க பறிவிட்டு இருக்கோம். இந்த கயத்தாறு பகுதியில உண்மையிலே நான் நினைச்சேன் இந்த விஷயம் எல்லா பக்கமும் போயிருக்கும். கிட்டத்தட்ட இந்த தொகுதியில மட்டுமே 1 லட்சம் தேவமார், 1.25 லட்சம் தேவமார் இருக்கும். அப்ப யார் வீட்டுக்கோ வந்தது, எதுக்கோ வந்துச்சு, சரி நமக்கு என்ன அப்படிங்கிற கண்டிஷன் தானே எல்லாரும் இருந்திருக்காங்க. தகவல் தெரிஞ்ச உடனே எல்லாரும் திரண்டு வந்து நிக்க வேண்டாமா? ஒரு தகவல் தெரியுது, கைது பண்ணிருக்காங்க, வந்து எல்லாரும் வந்து நிக்க வேண்டாமா? மனசார சங்கடப்படுறேன், மனசார வந்து கஷ்டப்படுறேன். அதாவது எப்படின்னா இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு சமுதாயம் எப்படின்னா 70 பிரச்சனை நடந்திருக்கு. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 65 பேர் மேல பிசிஆர் கேஸ் போட்டிருக்காங்க, போய் பிசிஆர் வழக்கு. அப்ப எல்லாத்துக்கும் எசகிராஜ் அப்போட எசகிராஜ் அவர்களும் என்ன செய்ய? மக்கள் திறக்கணுங்களா? மக்கள் வந்து திரண்டு அதிகாரத்தையும் கொடுக்க முடியுங்க. எல்லாரும் தேர்தல் நின்றா தேர்தல தோக்கடிச்சிருந்தீங்க, 3000 4000 ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு தோக்கடிச்சிருந்தீங்க. சமயத்துக்கு யாரு போய் பேசுவாங்க? போய் 75 70 80 பிரச்சனை நடந்திருக்கு தேர்தலுக்கு அப்புறம். யாரு தேவமா இருக்கு. அதனால நீங்க தான் அதாவது எப்படின்னா ஒற்றுமையோடு வந்து இருங்க, பாசத்தோடு இருங்க, அவ்வளவுதான். நாளைக்கு இன்னைக்கு நடக்கிறது இன்னைக்கு அடுத்தவங்க நடக்கும், இன்னைக்கு நமக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிங்க. அதனால ஜனநாயக ரீதியாவது வந்து போராட்டத்திற்கு எல்லாரும் நீங்க வந்து முன்னாடி வாங்க. மறுபடியும் சொல்லுதேன், இந்த அரசாங்கத்துக்கு இப்பதான் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து தெரியப்படுத்துறோம். நம்மளும் மனு மூலமா தெரியப்படுத்தும். கிருஷ்ணகுமாரி அவர்கள் கைது வந்து நீதிமன்றம் வந்து கைது பண்ண சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க.
அதனாலதான் கைது பண்ணிருக்காங்க. சிபிசிடி அதாவது தமிழ்நாடு போலீஸ் காவல்துறை வந்து இதற்கு வந்து உடந்த இல்ல அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா அந்த அம்மாவுக்கு சம்பந்தம் இல்லைன்னு தெரியும். இல்லன்னா அந்த அம்மாவை கைது பண்ணிருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆனா சிபிசிடி காவல்துறையில ஒரு சில பேர் நிர்பந்தத்தால இவங்களை கைது பண்ணணும்னு சொல்லிதான் சோடிச்சு கொண்டு வந்து கைது பண்ணிருக்காங்க. அதனால நான் தமிழ்நாடு அரசையும் குற்றஞ்சாட்ட விரும்பல. இந்த இடத்துல இனிமையாவது இவர்களுடைய பேச்சை நம்பிட வேண்டாம். உங்களை சுத்தி உள்ள ஆளுக்க எல்லாருமே மிகப்பெரிய அதாவது மக்களால புறக்கணிக்கப்பட்டவங்கிறத விஜய் அவர்கள் வந்து நினைச்சு செயல்படணும். எங்க சமுதாயம் வந்து யார் மீதாவது பாசம் காட்டணும் அப்படின்னா நாங்க வந்து அளவு கடந்த வந்து பாசம் காட்டுவோம். தென் மாவட்டத்துல இந்த முக்குளத்தோர் சமுதாயத்தை பகச்சி இதுவரைக்கும் யாரும் ஆட்சி நடத்தின சரித்திரமே கிடையாது. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி உதாரணம். நீங்க எல்லாரும் நினைக்கணும், என்னைக்கு கீழத்தூவல்ல எங்க சமூகத்தை சேர்ந்த தேவர் சமூகத்தை சேர்ந்த 5 பேரை கண்ணை கட்டி கீழத்தூவல்ல சுட்டு கொண்டாங்களோ காங்கிரஸ் ஆட்சியில, அதோட காங்கிரஸ் ஆட்சி அழிஞ்சுது. என்னைக்கு எங்க ஐயா முத்துராமலிங்க தேவரை சிறையில வச்சு ஸ்லோ பேஷன் கொடுத்தான்னு சொன்னாங்களோ, எங்க ஐயாவை கைது பண்ணாங்களோ, அதோட என்ன ஆயிடுச்சு? காங்கிரஸ் மண்ணோட மண்ணா இந்த வரைக்கும் ஆட்சிக்கு வராங்க. அதுக்கப்புறம் எங்க சமூகத்தை சேர்ந்தவங்க முதலமைச்சரை வரக்கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி என்னைக்கு துரோகம் பண்ணி எங்க சமூகத்துக்கு எதிராக தொடர்ந்து பண்ணாரோ, அதோட எடப்பாடி பழனிசாமி முடிஞ்சது. அந்த இரட்டால சின்னம் முடிஞ்சது, அதிமுக முடிஞ்சது. இப்படி எல்லா ஒற்றுமையோடு தான் நாங்க இருக்கோம். எங்க மக்கள் ஒற்றுமையோடு இருக்கோம். அதனால மாநில முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் மீது எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது. எந்த சாதிக்கும் ஆதரவா நீங்க பண்ண அனைத்து சமூக மக்களுக்கும் நீங்க அரணா பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லி இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த அம்மா கிருஷ்ணகுமாரி அவர்களுடைய விடுதலையை நாங்க எதிர்நோக்கி இருக்கோம். அவர்கள் விடுதலையாகும் வரை இந்த போராட்டம் என்பது வந்து மாநிலம் முழுவதும் தொடரும் என்று இந்த நேரத்துல நான் பதிவு செஞ்சு விரும்புகிறேன். சப் இன்ஸ்பெக்டர் சரவணன் அவர்களும் இந்த வழக்கில் குற்றமற்றவர் என்று நீதிமன்றத்துல பல்வேறு சான்றுகள் வந்து நியமிச்சிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. கண்டிப்பான முறையில நீதிமன்றம் அவர்களை விடுதலை செய்யும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஒட்டுமொத்த பேரும் மக்களும் நம்பிக்கையோடு இருங்க. உங்களுக்கு உறுதுணையா இந்த இசக்கி ராஜாவோட கட்சி சேர்ந்த PMT மக்கள் பாதுகாப்பு இயக்கம் என்னைக்கும் எப்போதும் உங்களுக்கு சொல்றதுதான். நீங்க ஓட்டு போட்டாலும் நீங்க போடாம இருந்தாலும் எங்களை தேர்ந்தெடுக்காம இருந்தாலும் உங்களுக்காக நடு ரோட்ல இறங்கி போராடுவதற்கு உசுர விடுவதற்கு தயாரா தான் நாங்க எப்போதுமே இருக்கோம். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இருந்தாலும் நீங்க எல்லாரும் ஒற்றுமையோடு இருங்க. நீங்க ஒற்றுமையா இருந்தா மட்டும்தான் இந்த சமூகத்தோட உரிமையை நீங்க காப்பாற்ற முடியும். பல்வேறு இடத்துல இந்த சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் ஒரு சில தவறுகளை செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் பெருத்த பிள்ளைகள பெண்கள் நிறைய வந்திருக்கீங்க. எல்லாம் கூப்பிட்டு சொல்லுங்க. ஆம்பளை பையனோட கூப்பிட்டு சொல்லுங்க. நேத்தெல்லாம் திருநெல்வேலி பக்கத்துல போற வாரவங்க எல்லாம் அறுவலை வச்சு சீண்டிருக்காங்க, இளைஞர்கள் சீண்டிருக்காங்க. அது தேவமார் சமூகத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லி நியூஸ்ல பார்த்தேன். ரொம்ப வருத்தமா இருக்கு. பிள்ளைகளோட தாய் தப்பம் ஒழுங்கா வளைங்க, மதுக்களுக்கு அடிமையாக்காதீங்க. அதனாலதான் கண்டவெல்லாம் பேசும்போது நம்மளால பதில் சொல்ல முடியாம இன்னைக்கு நம்ம அந்த சூழல் தான் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். அதனால பெண் பிள்ளைகளையும் மிகவும் கவனமா நீங்க கையாளுங்க. பெண் பிள்ளைகளை என்னன்னா நம்புங்க. அதுல மாட்டுக்கத்தை கிடையாது. செல்போன் விஷயங்கள்ல இந்த மாதிரிக்கு இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பழகும் போது கூட்டுக்கு சத்தம் போடுங்க. நம்மளுடைய வம்சம்னா என்ன ஏதுங்கிறத சொல்லி கொடுத்து வளைங்க. அப்பதான் அந்த பிரச்சனை வராது. ஒரு குடும்பமே அழிஞ்சு போச்சா? ஒரு குடும்பமே அழிஞ்சு போச்சு இல்ல? பெத்த தாய் தாப்பன் சீராட்டி பாராட்டி அழகு ஊட்டி பிள்ளைய வளர்க்குறான். பிள்ளைய வளர்த்தோம்னா கடைசி நேரத்துல நான் இவ்வளவுதான் காதலிப்பேன்னு சொல்லி போகும்போது தானே இந்த பிரச்சனை. அப்பேற்பட்ட இடத்துல நம்பிக்கை துறவத்தை அவங்களால தாக்கு பிடிக்க முடியாம ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு. அதனால பெத்த பிள்ளைகளை கவனமா, ஆம்பளை பிள்ளைகளை முதல்ல கவனமா எல்லாருமே நல்லபடியா வளர்க்கணும்னு சொல்லி இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன்.